ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து மஞ்சள் டிசம்பர். நான் ஆல்ரெடி எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நாட்டு வல்லாரைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்து, இது வந்து மறிக்கொழுந்து, பவளமல்லி, டேலியாவில் 2 வாங்கி வச்சேன், 1 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். மஞ்சள் கனகாமரம் இருக்குது, ரோஸும் இருக்குது, ஒரு டேலியா மட்டும் உயிரோடு இருக்குது. அப்புறமா இந்த ஷோ செடியில் வந்து ஒரு பூச்செடி போயிடுச்சு, 2 செடி மொத்தமாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தூதுவளை விதை போட்டிருந்தேன், இது நல்லா வந்திருக்கு. தக்காளி செடி, இது செடி கோழி அவரை, இது நான் வளர்த்து விதை எடுத்து திரும்பவும் நான் போட்டிருக்கேன் செகண்ட் டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி நாற்று வந்து நான் நட்டு வச்சுருப்பேன். இது எல்லாமே அழகாக வந்திருக்கு. எதுவுமே அது போல் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. ரெயின் லில்லி பார்த்திங்கன்னா நிறைய தொட்டியில் இருக்கும், ஒயிட்டு எல்லோவும். இது வந்து முள்ளங்கி, ஒயிட் முள்ளங்கி இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒயிட் கலர் ரெயின் லில்லி பார்த்திங்கன்னா என்கிட்ட சீட்ஸ் இல்லை, சீட்ஸ் இதில் வர்றதில்ல. நல்லா காய் வைக்கும் விதைகள் வந்து உள்ளார இருக்காது. இது வந்து கேட்குறவங்களுக்கு நான் பல்ப்ஸாக தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி பால்சம்லாம் போட்டு வச்சுருக்கேன். மயில் மாணிக்கம் ரெட் கலர் போட்டு வச்சுருக்கேன், அது சூப்பராக வந்திருக்கு. ஒரு பூ வச்சுருந்துச்சு, அதுலேயும் இப்போ வந்து விதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக வளர்ந்து போயிருக்கு, நிறைய மொட்டுக்கள் இப்போ தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு செடி கோழி அவரை தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து கீரை கடைக்காரர்கிட்ட வந்து கீரை வாங்கும்போது ஒரு கீரையை உருவி எடுத்துகிட்டு வந்து வேரோடு நட்டு வச்சேன். அது வந்து நல்லா சூப்பராக அடர்த்தியாக வளர்ந்துருக்குது. இந்த பேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து கையில் தொட்டாவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த செடி எல்லாமே வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கிட்ட இருக்கிற விதைகளெல்லாம் ஃப்ரீயாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 15 பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பால்சம் பர்பிள் கலரு, அதுக்கப்புறம் அந்தி மந்தாரை ஆரஞ்சு கலரு இருக்குது, காஸ்மோஸில் ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்புறம் முடக்கத்தான் மணத்தக்காளி இதெல்லாம் இருக்குது. மயில் மாணிக்கம் ரெட் கலர் சீட்ஸ் இருக்குது. காஸ்மோஸ் வந்து ஆரஞ்சு கலர் மட்டும் இருக்குது. பால்சமில் வந்து பர்பிள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சி. அப்புறம் ரெயின் லில்லியில் வந்து எல்லோ ஒயிட் இருக்குது, எல்லோ கலருக்கு சீடு இருக்குது. எல்லோ ஒயிட் ரெண்டுமே கேட்குறவங்களுக்கு பல்ப்ஸாக கேட்டாலையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட இருக்கிற சீட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். முடிஞ்சால் செல்ஃப் கவர் அனுப்பி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு யார் யார் என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் நான் எப்படி எழுதியிருக்கனோ ஆர்டர் வைஸாக லைனாக எடுத்து வச்சுட்டேன். சீட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் கவரில் எடுத்து ஒன்று ஒன்றா போடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த ரெயின் லில்லி பல்ப்ஸ் மட்டும்தான் பெருசாக இருந்தால் வைக்க முடியல, வச்சா கவர் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிலே போட்டேன். ஒரு 3-4 பேர் டேபிள் ரோஸும் ரெயின் லில்லி பல்ப்ஸும் கேட்டிருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் சீட்ஸாக கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு, கவரை ஒட்டி அனுப்ப வேண்டியது தான். ஒரு 15 பேருக்கு அனுப்புறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சீட்ஸ் அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். செல்ஃப் கவரை வந்து அனுப்பிட்டிங்கன்னா ஈஸி